மன்னார் மாவட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் மணல் விநியோகம். மன்னார் மாவட்ட தேவைகள் நிறைவு செய்யும் வரை வெளி மாவட்டத்துக்கு மணல் விநியோக நிறுத்தம். அரசு அதிபர் தெரிவிப்பு. அரசியல் படுகொலைகளால் அரசியலை வெறுத்தவர் கனகசபை ஐயா ஸ்ரீநேசன். தமிழ் தேசியத்தை ஆழமாக நேசித்தவர் கனகசபை ஐயா கஜேந்திரகுமார். விடுதலை புலிகளின் தலைமையால் தேர்வு செய்யப்பட்டவர் கனகசபை ஐயா ஸ்ரீதரர். சுரேஷ் சாலை மேற்கொண்ட தொலைபேசி அழைப்பு திடுக்கிட வைக்கும் ஈஸ்டர் தாக்குதல்களின் பின்னணி. மிக மோசமான செயல்திறன் கொண்ட நாணயமாக அறிவிக்கப்பட்டு இலங்கை ரூபா. கபில சந்திரசேனவின் மரண விசாரணை மீண்டும் ஆரம்பம். பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு. பெசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு அதிரடி உத்தரவு. தொடரும் சீரற்ற வானிலை. சில பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. பலத்த பாதுகாப்புடன் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ள 21 பாதாள உலக உறுப்பினர்கள். இலங்கை சிறையில் தமிழக கடற்தொழிலாளர்கள். தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையை முடக்கிய உறவுகள். ஆசிரியர் இடமாற்றத்தினால் அளிக்கப்படும் வடமாகாண கல்வி. கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு. மக்களின் காணிகளை ராணுவத்துக்கு தாரை பார்க்க முயற்சிக்கும் என்பிபி எழுந்துள்ள குற்றச்சாட்டு. வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 5வது வெள்ளிக்கிழமையாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் வெசாக் தினம் வரை அப்பகுதி முழுவதும் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டு பாரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கு அனைத்து அரசியல்வாதிகள், அரசு நிர்வாக உத்தியோகத்தர்கள் அனைவரையும் வருகை தருமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்போது வலிகிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் நிரோஷ் கலந்து கொண்டு தனது ஆதரவினை தெரிவித்துள்ளார். இந்த இடத்திலே பிரதானமாக ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முக்கியமாக எமது பிரதேசத்திலே நாங்கள் போராட்டம் செய்கின்ற இடத்திலிருந்து, அதாவது நாங்கள் மயிலிட்டி காணிக்க மாதா ஆலயத்திற்கு முன்னாக எமது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். இதிலிருந்து 1 கிலோமீட்டர் அளவு தூரத்திலே பலாலி சந்தி உள்ளது. அந்த சந்தியிலே போன வருடம் வெசாக் எவ்வாறாக கொண்டாடப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும். அதே போல இந்த பிரதேச மக்கள் எமது காணிகளுக்காக நாங்கள் போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற பொழுது இராணுவம், அதாவது பௌத்தர்கள் இல்லாத ஒரு பிரதேசம், இது முழுமையாக தமிழர்களது பூர்வீக நிலம், அதாவது பரம்பரையாக தலைமுறையாக தமிழ் மக்கள் வாழ்ந்த இடம். இதில் நீங்கள் ஒரு பௌத்த பெருவிழாவை ஒரு அரச விழா மாதிரி கொண்டாடுறீங்க. பௌத்தத்தை வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் போராட்டம் செய்கின்ற இடத்துக்கு அண்மையில் அதுவும் எங்கட காணிக்காக மக்கள் தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்க நீங்கள் இப்படியான ஒரு விஷயத்தை செய்ய முற்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் எங்கள் மக்கள் மீது கொண்டிருக்கும் நிலை என்ன? அதாவது நீங்கள் என்னவும் செய்துட்டிருங்கோ, நாங்கள் செய்கிறதை தான் செய்வோம் என்று சொல்கிறீங்களா? இல்லையெண்டா தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்கள பௌத்தர்களுக்கு ஒரு நீதி என்று அரசாங்கம் செய்யுதா என்னென்று தெரியல. ஏனெண்டா பலாலி சந்தியில் இதுக்கு முதல் ஒரு விஷயத்தை அவதானிச்சு நாங்கள் போன வருடம் அதில் ஒரு சின்ன ஒரு கேண்டீன் ஒன்று திறந்தது. அந்த கேண்டீனுக்கு முன்னால் ஒரு பௌத்த வெள்ளரசு, அதாவது பௌத்தத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு வெள்ளரசு மரம், அதாவது ஒரு அரச மரம் ஒன்று சிறியதாக வச்சுருக்கு. எந்த மரத்தை வச்சாலும் நாங்கள் வரவேற்போம். அந்த மரம் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருப்பது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தி, அதாவது பலாலி சந்தியை ஒரு பௌத்த விகாரையாகவோ இல்லது ஒரு பௌத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு இடமாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் மக்கள் பார்க்கின்றனர். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் ஒரு சின்ன கடையொன்றை கட்டியிருந்த நீங்கள் இன்றைக்கு அந்த கடைக்கு வெளியால் அத்திவேரம் கிண்டப்பட்டு ஒரு பெரிய கடையொன்று கட்டுறதுக்குரிய வேலைப்பாடு தொடங்கியாச்சு. இன்னும் ஒரு சில வாரத்தில் அது முழுமை பெறலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இராணுவம் மூலம்
விவசாயத்தை செய்கிறீங்க, விவசாயத்தை செய்கிற பொருளை கொண்டு வந்து இப்படியான கடைகளில் போட்டு விற்கிறீங்கள். இங்கே இருக்கிற சாதாரண மக்கள் என்ன செய்கிறது? அதாவது சாதாரணமாக விவசாயம் செய்கிற மக்கள்கிட்ட காணியை பிடிச்சி வச்சுருக்கீங்க. அந்த காணிக்கை நீங்கள் தோட்டத்தை செய்து போட்டு அதை கொண்டு வந்து இங்கே விலப்படுத்துறீங்க. நீங்களே சில இராணுவ அதிகாரிகளை வேலையாக்களாக போட்டு நீங்கள் உற்பத்தி செய்கிற காய்கறிகள் முதல் ரொட்டிகள் முதல் டீ வரை எல்லாத்தையும் விற்பனை செய்ய இங்கே இருக்கிற சாதாரண மக்கள் வருமானம் இழந்து வாழ வசதியற்று இந்த பிரதேசத்தை வெளியேற வேண்டும் என்றதுதான் உங்களுடைய நோக்கமா? எங்களுடைய கேள்வி இதுதான். நீங்கள் எங்களை நாங்களாகவே வெளியேறணும், இந்த இடத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி வெளியேறணும் என்ற எண்ணத்தோடையாக இவ்வளோ விஷயமும் செய்கிறீங்க. நாங்கள் ஒரு அறிக்கை ஒன்று வடிவாக வெளியிடுறோம். எங்களுக்கான நீதி இந்த இடத்துல கிடைக்கப்படாத பட்சத்தில் இந்த பௌத்த பெருவிழாவானது இதில் கொண்டாடப்படுமா இருந்தால் கட்டாயம் அந்த பௌத்த பெருவிழாவை நாங்கள் எதிர்த்தே ஆகும். இந்த மண்ணில் நீங்கள் எந்த இடத்திலும் கொண்டாடுங்கள். இது எங்களுடைய பூர்வீக நிலம், இது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பரம்பரையாக வாழ்ந்த நிலம். அதை எங்களால் விட்டு கொடுக்கலாது. நாங்கள் நிலத்துக்காக போராடி கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பௌத்த பெருவிழா கொண்டாடுறீங்கன்னா இந்த காணிக்க மாதா கோயில் அதுக்கு முன்னால் நின்று கேட்குறேன். காணிக்க மாதா கோயிலுக்கு எங்களோட பெருநாள் பூசை, அதாவது மாசி மாதம் 2ஆம் தேதி செய்கிற பூசைக்கு அனுமதி கேட்டபோது இராணுவத்தினரால் மறுக்கப்பட்டது. உயர் பாதுகாப்பு விலையம் பாதுகாப்பு இல்லைன்னு. அப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இன்றைக்கு நீங்கள் இந்த பலாலி சந்தியில் பௌத்த பெருவிழா கொண்டாடுறதுக்கான ஆயத்த வேலைகள் நடக்குது. அப்போ அதுக்கு வர்ற மக்களால் உங்களோட உயர் பாதுகாப்பு விலையம் என்று சொல்கிற இடத்துக்குள்ள அச்சுறுத்தல் வராதா? ஏன் பௌத்தம் வழிபாட்டுக்கு வர்ற ஒருத்தரும் அச்சுறுத்தல் செய்ய மாட்டினே தமிழ் இந்துக்கள் பயங்கரவாதிகளா? அப்படியா நீங்கள் சித்தரிக்கிறீங்க? உங்களுக்கு பௌத்தம் உங்கள் மதம்ண்டா, இந்து கிறிஸ்தவம் எங்கள் மதம், வழிபட விடுங்கோவன். இந்த இதில் கோயில் இருக்குது கேட்டு நாங்கள் விட்டனீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் அதில் கொண்டாடிக்க நாங்கள் எங்களோட எதிர்ப்பை காட்டிய சரியான முறையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டியாகும். அதோட இதில் இன்னொரு விஷயம் உண்டு. எங்களோட பிரச்சனை சம்பந்தமாக முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது நான் பேர் சொல்லி குறிப்பிடல, எங்கள் மக்கள் பிரதிகள் என்று இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் உங்களிடம் பாராளுமன்றம் நீங்கள் இங்கே வரலாம். யாரையும் நாங்கள் மறைக்க போகிறதில்லை. யாரும் வரலாம், போகலாம், எந்த அமைப்பு சார்ந்தவர்களும் வரலாம். இந்த மக்களின் போராட்டம் சம்பந்தமாக இதில் வச்சு நீங்கள் கதைக்கிறதா இருந்தால் தனிமனே இது ஒரு மக்கள் போராட்டமாக வச்சு கதைக்கிறதா யாரும் வரலாம். அரசு உத்தியோகத்தர் முதல் அரசியல்வாதி வரை யாருமே வரலாம். நாங்கள் அதை வரவேற்கிறோம். எங்களோட பிரச்சனையை கதைக்கும். இந்த இடத்துக்கு வந்தால் எங்களோட பிரச்சனை மட்டும்தான் கதைக்கும். இதில் எங்களோட கோரிக்கையாக நாங்கள் சொல்கிற விஷயம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் எங்களோட பிரச்சனை சம்பந்தமாக கட்டாயம் நீங்கள் கதைக்கணும். அதோடு மத குருமார்கள் இந்த அதாவது இந்த உயர் பாதுகாப்பு நிலையத்தில் 21 கோயில் இருக்குது. இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் 21 கோயில் என்ன விடுவிக்கப்படாமல் இருக்குது. அப்போ அந்த ஆலயங்களை சேர்ந்த மதகுருமார்கள், அதாவது ஒரு பிரபல்யமானவர்கள், இப்போ இதில் இருக்கிற சாதாரண மக்கள் கதைக்கிறதால எந்த ஒரு விஷயமும் வெளியே வராது. உரிய பொறுப்பில் உரிய அதிகாரங்களில் இருக்கிறார்கள் கதைச்சா கட்டாயம் எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும், எங்களுக்கு பலம் சேரும். எதை ஏன் யாரும் செய்ய முன்வரீங்க? நான் உதாரணமாக சொல்கிறேன். எங்களோட இந்த கோயில் சம்பந்தமாக ஒரு பெரிய ஒரு அமைப்பு ரீதியாக இப்போ நான் பார்த்தா எங்களோட கிறிஸ்தவ சமூகம் சார்ந்து பார்த்தா ஆயர்கிட்ட நான் ஒரு கோரிக்கையை விடுறேன். எங்களோட ஆயர் இந்த வழிபாட்டு தலங்களை விடுவிக்க சொல்லி ஒரு திறந்த மனத்துடன் அவர் தனது கருத்தை கிறிஸ்தவ சமூகம் என்ற ரீதியில் எங்களுக்கு சார்பாக இந்த விஷயத்தை அவர் தெரிவிக்கணும். இந்த இடத்துல நான் ஒரு கிறிஸ்தவனாக அவர்கிட்ட கேட்டுக்கணும். அதே போன்ற இந்து குருக்கள்கிட்ட முக்கியமான பெரிய குருக்கள் இருக்கணும். அவையில் இது சம்மந்தமாக கதைக்கணும். வேண்டாம், நாங்கள் எங்களுக்கான கோயில் இல்லை, எங்களில் ஒரு ஆள் இறந்தால் தாக்குறக்குரிய சேமக்காலை இல்லை, சொந்த மண் எங்களுக்கு இருக்கேக்க நாங்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்து இந்த வார ஆணி மாதம் 15ஓட 36 வருஷம் முடியுது. இன்றைக்கும் எங்களோட மக்கள் அகதி தான். ஏன் இந்த நிலைமை எங்களுக்கு? இந்த மண்ணில் நடந்த இந்த விடுதலை போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களில் பெரும்பான்மையான மக்கள் இந்த வரைக்கும் நிலமில்லாம் கஷ்டப்படுறேன்டா வெளிவடக்கு மக்கள். ஏன் நீங்கள் அதை கவனிக்கிறீங்கல்ல? அரசியல்வாதியோ அரசு அதிகாரிகளோ பிற மக்களோ ஏன் எங்களை கண்டுகொள்கிறீங்கல்ல? நாங்கள் என்ன தனித்து விடப்பட்ட மக்களா? எங்களோட போராட்டத்துக்கு தனிமனே காணி உரிமையாளர்கள் மட்டுமே போராடணும். ஒட்டுமொத்த சமூகமும் தமிழீழத்துக்காக போரிட்டதை நான் வரவேற்கிறேன். 2009க்கு பிறகு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு எந்த தமிழ் மக்கள் ஒற்றுமையாக நின்று செயற்படுறோம்? எங்களோட காணிக்காக யாராவது ஒரு ஆள் பொதுப்பட கழிச்சிருக்கீங்களா? அரசியல்வாதி இருந்தாலும் சரி, இல்லைண்டா அரசு அதிகாரி இருந்தாலும் சரி கழிச்சிருக்கீங்களா? இல்லை, எல்லாரும் சுயநலவாதிகளாக்கப்பட்டுட்டோம். 2009க்கு முன்னர் பொதுநலவாதிகள் அனைவரும் இறந்து விட்டார்கள். இதுதான் எங்களோட கருத்து. இந்த இடத்துல அனுர அரசாங்கத்திற்கு ஒரு தகவல் உண்டு. அதாவது அனுர அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை விடுங்கோ, பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை பெறணுமென்று சொன்னதால் மக்கள் அள்ளி வாக்குகளை போட்டவர்கள் தமிழ் மக்கள் தான். நானும் வாக்கு போட்டேன். அவையில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக
மக்கள் காணி மக்களுக்கு சொன்னதை நம்பி ஏமாந்துட்டோமோ ஏமாந்துட்டே ஏண்டா ஏமாந்துட்டோம்ன்ற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ கூடி யோசிக்கிறோம், நீங்கள் அதை செய்தே ஆகணும். எங்களோட காணி எங்களுக்கு வேண்டும். இராணுவத்தை நீங்கள் காரணம் கூற முடியாது. பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே தான் இராணுவம் இருக்குது. இராணுவத்துக்கு கீழே ஜனாதிபதி இருக்கார் இல்லைத்தானே? எங்கட காணியை விடணும். நாங்கள் கேட்குறோம், அமைச்சர் முதல் ஜனாதிபதி வரை இந்த மண்ணில் இதே பங்களாக்க வந்துட்டு போவேக்கையும் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், மக்கள் காணி மக்களுக்கு. நீங்கள் கூறிய வாக்குகளை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் எங்கட நிலம் எங்களுக்கு வேணும். எங்கட நிலம் மீட்கும் வரை எமது போராட்டம் ஓயாது. ஒருவரோ இருவரோ எமது போராட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு எமது நிலம் எமக்கு வேண்டும். நிலம் வேண்டும், நாங்கள் இருக்க இடமில்லை. வணக்கம், என்னுடைய பேர் சிவா முருகேசு. இதுக்குள்ளே விடப்படாத காணிகளில் எங்களோட காணிகளும் இருக்குது. நான் அனுர அரசாங்கத்தை இதன் மூலம் கேட்டுக்கொள்வது என்னென்னா, அந்த மக்களின் காணிகள் மக்களுக்கே என்று சொல்லிக்கொண்டே போகிறீங்கள். எப்போ காணியை விட போகிறீங்களோ தெரியாது. நானும் தான் என்னுடைய குடும்பத்தினர் எங்கள் ஊரவர்கள் எல்லாமே பொறுத்து அந்த பொறுமையின் எல்லைக்கே வந்துட்டோம். மற்றது எப்போ விடுவியல்னு நாங்கள் ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம். அந்த ஏக்கம் உங்களை சும்மா விடாது. கர்மான்றது கர்மாவுக்கு யாரும் தப்ப முடியாது. ஏன் உங்களுக்கே பொதுமக்களுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் தெரியும். மைந்த அரசாங்கமும் அவைகளும் செய்த வேலை பொதுமக்களுக்கு. இன்றைக்கு அவர்கள் மெஜாரிட்டியாக ஆட்சியில் இருந்தவர்கள் இன்றைக்கு 5 சீட்டுக்கும் குறைவாக எடுத்துக்கொண்டு இருக்கணும். அதெல்லாம் கர்மாண்டு தான் என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ஆனபடியாக அதே கர்மா எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. கர்மாவுக்கு யாரும் தப்ப முடியாது. ஆனபடியாக நீங்கள் அனுர அரசாங்கத்துக்கு மக்கள் தந்த ஒரு அதிகாரம், ஒரு மிக பலமான அதிகாரம், 3/2 பெரும்பான்மைக்கும் மேலோடு இருக்கிறீர்கள். ஜனாதிபதியும் நீங்களே. அப்போ நீங்கள் நினைச்சா நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் இதை வடிவாக இந்த பிரச்சனையை தீர்த்து இந்த காணிகளை விடுவித்து மக்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியும். அதை செய்யணுமென்றதை தான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தலைவர்கள் மற்றும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த சகோதர இன அறிஞர்களையும் படுகொலை செய்ததன் காரணமாக கனகசபை ஐயா அரசியலை வருதார் என ஞானமுத்து ஸ்ரீநேசன் சபையில் தெரிவித்தார். அவர் இந்த அரசியலுக்கு விரும்பி வரவில்லை. அவருடைய நல்ல பண்புகளை, ஒழுக்கத்தை, சீலத்தை பார்த்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவரை அழைத்திருந்தார்கள். 3 மொழிகளையும் சரளமாக பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இவரை பொறுத்தமட்டில் சுருக்கமாக சொல்லப்போனால் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர், ஆணவமற்றவர், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆன்மீக துறையில் நாட்டம் கொண்டவராக அத்துறை சார்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அறவழி, அகிம்சை வழி என்கின்ற அந்த வழியிலிருந்து பிசகாமல் அவர் தன்னுடைய பணியை செய்திருந்தார். 2004ஆம் ஆண்டு என்பது மிகவும் துயரமான காலப்பகுதியாக இருந்தது. அந்த தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்களிலும் முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முதலாவது இடத்தை விருப்ப வாக்குகளில் பெற்றிருந்தார். 56,000க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார். அந்த வகையில் மக்களால் நேசிக்கப்படுகின்ற, மக்களால் கணிப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தலைவராக அவர் வந்தார். அவரோடு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்ற போது தங்கேஸ்வரி அம்மையார், அதே போன்றுதான் ஜெயானந்தமூர்த்தி அவர்கள், அரியநேத்திரன் அவர்கள், இதைவிட தேசிய பட்டியல் மூலமாக யோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்களும் இந்த பாராளுமன்றத்தை அலங்கரித்திருந்தார்கள். அந்த காலம் என்பது அராஜகமான, மிக மோசமான கொடிய ஆட்சி நடைபெற்ற காலம். அந்த காலத்தில் அவர் மரணத்தை மடியில் சுமந்து கொண்டு அரசியல் செய்தார். உண்மையில் ஒரு அப்பாவியான, அகிம்சைவாதியான எங்களுடைய கனகசபை ஐயா அவர்கள் அந்த உக்கிரமான, வக்கிரமான காலத்தில் மரணத்தை மடியில் சுமந்து கொண்டுதான் அரசியல் செய்தார். அந்த காலத்தில் எங்களுடைய யோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் அந்த காலத்தில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். ரவிராஜ் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். சிவநேசன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அதே போன்று முன்னாள் அம்பாறை பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்களது பெரியப்பா சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். 4 முக்கியமான தூண்களை நாங்கள் இழந்திருந்தோம். அந்த நேரத்தில் மிக கொடுமையான, வக்கிரமான ஆட்சி காட்டாட்சி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்ற காலத்தில் உயிரை பாதுகாத்துக் கொள்வதே மிக கடினமாக இருந்தது. அப்படியான ஒரு மோசமான காலகட்டத்தில் ஒரு சாந்தமான,
ஒரு சாணக்கியமான ஒரு பண்பான அரசியலை செய்தவர்தான் எங்களுடைய கனகசபை ஐயா அவர்கள். அவர் ஆன்மீகத் துறையில் அதிகமாக நாட்டம் கொண்டிருந்தார். கழுதாவளையை பொறுத்த மட்டில் அந்த ஆலய தொண்டனாக, ஆலய வண்ணக்கராக, ஆலய தலைவராக 40 ஆண்டுகள் அவர் பணியாற்றி இருக்கின்றார். அசையாத ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர், வன்முறையில் நாட்டமற்றவர், பழக இனியவர், இங்கிதமாக பேசுவதில் அவரை போன்று எவரும் இருக்க முடியாது. எந்த ஒரு இடத்திலும் சினம் கொள்ளாமல் எல்லோரையும் மதிக்க, பெரியவர் சிறியவர் என்ற பேதம் இல்லாமல் எல்லோரையும் அன்பாக அரவணைத்து ஆலோசனை சொல்லக்கூடிய பக்குவம், பண்பு, பகுத்தறிவு அவரிடம் காணப்பட்டது. அவரை பொறுத்த மட்டில் ஆன்மீகத்தில் ஒரு பகுதியை கொண்டிருந்தாலும் அறிவியல் சார்ந்த விவசாயத்துறையை வளர்த்தெடுப்பதில், அந்த பொருண்மையத்தை மேம்படுத்துவதில் மிகவும் உச்சமாக செயல்பட்டவர். அவரது கிராமம் கழுதாவளை. இன்று கழுதாவளை கிராமம் ஒரு விவசாய கிராமமாக காணப்படுகின்றது. படித்தவர்கள், பாமரர்கள் இருக்கின்றார்கள். அந்த கழுதாவளை கிராமத்தை ஒரு தற்சார்பு பொருளாதாரமுடைய, தங்கி வாழாத ஒரு கிராமமாக பல்வேறுபட்ட பயிற்சிகளை செய்வதற்கு அறிவியல் ரீதியாக வழிகாட்டிய ஒரு உத்தமர் தான் அந்த கனகசபை ஐயா அவர்கள். அவர் அது மாத்திரமில்லாமல் அவர் ஒரு டிப்ளமா, ஒரு கற்கை நெறியினை கற்றிருந்தாலும் அனுபவத்தை, பட்டறிவை அதிகமாக பெற்றிருந்தார். அமெரிக்காவில் சென்று கூட அவர் கல்வியை பயின்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை பொறுத்தமட்டில் அடுத்த தடவை அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் மக்கள் அவரை வெற்றி கொள்ள செய்திருப்பார். ஆனால் இந்த காட்டாட்சி, அந்த அரசியலில் கண்ட அனுபவத்தின் காரணமாக அவர் இந்த அரசியலை விரும்பவில்லை. ஏனென்றால் அவருடைய அரசியல் பண்பான அரசியல், பக்குவமான அரசியல், மற்றவர்களை நேசிக்கின்ற இங்கிதமான அரசியலை தான் அவர் செய்ய விரும்பினார். ஆனால் அவர் வந்த காலத்தில் மிக மோசமான நிலைமை. 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையில் வந்திருந்தாலும் கூட அந்த காலம் அவரை மிகவும் பாதித்திருந்தது. அடுத்த தடவை அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமலே அவர் அமர்ந்து விட்டார். ஏனென்றால் இந்த அரசியல் என்பது அவருக்கு பிடிக்கவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வக்கிரமான ஒரு காலமாக இருந்த எங்களுடைய ஊடகவியலாளர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். அதாவது சிவராம் கொல்லப்பட்டார், நடேசன், சுகிர்தராஜன், எக்னலிகொட, அதே போன்றுதான் லசந்த விக்ரமதுங்க போன்ற பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று எங்களுடைய பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டார். தம்பையா என்று சொல்லப்படுகின்ற ஏழை மக்களோடும் இறங்கி பழகக்கூடிய ஒரு சிரேஷ்ட பொருளாதார விரிவுரையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆகவே அவருடைய காலத்தில் அரசியல் தலைவர்கள், ஊடகவியலாளர்கள், அதே போன்றுதான் ஒரு கல்வியாளர்கள் என்று பலரும் கொல்லப்பட்டதன் காரணமாக அந்த அரசியல் அவருக்கு பிடிக்கவில்லை. நினைத்திருந்தால் அவர் இறுதி வரைக்கும் அவர் அந்த அரசியலில் பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருப்பார். ஆனால் அரசியலில் இருந்து ஒதுங்கி கொண்டதற்கு அந்த கெடுபிடியான மோசமான ஒரு அரசியல் தான் காரணமாக இருந்தது. அந்த மரணத்தை மடியில் சுமந்து கொண்டுதான் மக்கள் பணியை செய்தார். அதேவேளை இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வீட்டில் வைத்து குடும்பத்தோடு அழித்து விடுவதற்காக ஒரு தாக்குதலை மேற்கொண்டார்கள் அந்த காலத்தில். ஆகவே எல்லா இடத்திலும் அரச கட்டுப்பாடு இருந்தது. அதாவது நகர்ப்பகுதிகளில் அந்த இடத்தில் கூட பயணிக்க முடியாத மிக மோசமான துர்ப்பாக்கியமான நிலைமை காணப்பட்டது. ஆகவே அந்த அரசியலுக்குள் அவர் தன்னை மாற்றாமல், தனது இயல்பை மாற்றாது, தன்னுடைய பண்பை மாற்றாது, ஒழுக்கமான பண்பான அரசியலை செய்து மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு புகழை சேர்த்து தந்தவர்தான் எங்களுடைய கனகசபை ஐயா அவர்கள். தமிழ் தேசியத்தின்பால் பற்றுறுதி கொண்டவராகவும் தமிழ் மக்களின் நிரந்தர அரசியல் தீர்வுக்காகவும் உழைத்த நேர்மையான ஒரு அரசியல்வாதி கனகசபை ஐயா என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையில் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டி கனகசபை ஐயா அவர் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது நானும் கூட்டமைப்புடைய அங்கம் வகிக்கின்ற ஒரு பங்காளி கட்சியினுடைய உறுப்பினராக இருந்திருந்தேன். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அமோக வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் உண்மையிலே
இந்த தேர்தல் அரசியலுக்குள் நுழைவதற்கு முன்பதாக அரசு சேவையிலே நீண்ட காலமாக சேவையாற்றியிருந்தவர். அவருடைய அரசு சேவை காலத்தை எடுத்து பார்த்தால் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற ஒருவராக அவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தவர். அவர் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகளை எவ்வாறு குறைக்கின்ற நோக்கத்தோடு அவருடைய சிவிஎம் முழுக்க பாடுபட்டவர். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மக்களை நேசித்த ஒரு சேவையாளர்கள் அவருடைய அந்த பண்பு காரணமாக அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்போடு நாங்கள் அவர்களை கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் குறிப்பாக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் இருந்த ஒரு பார்வை காரணமாகவும் அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பங்காளி கட்சிகள் அனைத்து அவர் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பு ஏற்கனவே அவருடைய சேவைகள் காரணமாக இருந்ததின் நிமித்தம் அவர் சேர்க்கப்பட்டு இறுதியில் வந்து அமோக வெற்றியும் பெற்றவர். அவருடைய அரசியல் வாழ்க்கை உண்மையிலே 2004 ஆண்டில் இருந்து 2010 ஆண்டு வரைக்கும் மட்டும்தான் இருந்தது. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக அந்த 6 வருடங்கள் தான் இருந்தவர். ஆனால் அந்த 6 வருடங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் தமிழ் தேசிய அரசியலுடைய மிகவும் சவாலுக்குரிய ஒரு 6 வருடங்கள். அதுவும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இடத்திலே அன்றைக்கு தமிழ் தேசிய சிந்தனைக்கு நேர்மாறாக செயல்படுவதற்கு பிரதேசவாதம் மிகப்பெரிய அளவில் தூண்டு விதிக்கப்பட்ட இருந்த ஒரு காலகட்டம். அந்த பிரதேசவாதம் தலை தூக்கி இருந்த ஒரு காலகட்டத்திலே வடகிழக்கு தமிழர் தேசிய நிலைப்பாட்டை பற்றி இல்லாட்டி தமிழர் தாயகம் இணைந்த வடகிழக்கு என்ற தமிழர் தாயக கோட்பாட்டுக்கு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்க விரும்புகின்ற தரப்புகளை ஒட்டுக்குழுக்களாக அன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரிஞ்சு சென்ற தரப்புகள் படுகொலை செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் திரு கனகசபை ஐயா தமிழ் தேசியத்தை மிகவும் நேசித்த ஒருவர், பிரதேசவாதத்தை முற்றுமுழுதாக நிராகரித்தவர். ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் தேசத்தை விரும்பினவராக இருந்தும் கூட தமிழ் தேசத்துக்குள்ளே நாங்கள் குறிப்பிடுகின்ற தமிழ் பேசும் மக்களுடைய தேசமாக தமிழ் தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள், குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களோடு ஏன் சிங்கள மக்களோடும் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இருந்தும் கூட அந்த மக்களையும் மிகவும் மதித்த ஒரு நபர் தான் கனகசபை ஐயா. எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசம் தமிழ் அடையாளம் வடகிழக்கிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதிலே உறுதியாக இருந்தாலும் கூட அவ்வகையான ஒரு தமிழ் தேசம் சுதந்திரம் அடைகின்ற பொழுது இல்லாட்டி அதனுடைய உரிமைகள் முழுமையாக பேணி பாதுகாக்கின்ற பொழுது அந்த தமிழ் தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இணைந்த வடகிழக்குள்ளே எண்ணிக்கையிலே சிறிய இனங்களாக சில வேளையிலே முஸ்லிம் மக்கள் இணைந்த வடகிழக்கிலே இருந்தாலும் அல்லது சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டதாக இருந்தும் கூட அவர்கள் தமிழ் தேசத்திலே தொடர்ந்தும் வாழ வேணும் என்று விரும்புகிற இடத்திலே அவர்களுக்கும் அனைத்து உரிமைகளும் வழங்கி அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதிலே மிகவும் தெளிவாக இருந்தொருவர். குறிப்பாக சொன்னால் ஒரு மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மிதவாத அரசியல் சிந்தனை கொண்ட ஒருவர், ஒரு நேர்மையானவர். என்னை பொறுத்தவரையிலே நான் அவர் மீது கூடுதலான
மதிப்பு வச்சிருப்பதற்கான பிரதான காரணம் வந்து அவருடைய நேர்மைத்தன்மை. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009 மே மாதம் 18 பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள், கொள்கை ரீதியான மாற்றங்கள் போன்றவை விவாதிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்திலே கனகசபை ஐயாவுடைய பங்களிப்பு என்றது மிகவும் பெரிதளவிலே வந்து இருந்தது. ஒரு நீதி நியாயம் அடிப்படையில் அவருடைய கருத்துகள் அமைந்திருந்தது. ஆனால் அந்த கொள்கை ரீதியான வேறுபாடுகள் காரணமாக பிளவுகள் ஏற்பட தொடங்கின இடத்திலே அவர் தொடர்ந்தும் அரசியலிலே, குறிப்பாக தேர்தல் அரசியலிலே ஈடுபட விரும்பாமல் ஒதுங்கினவர். ஏனென்றால் தமிழ் தேசியத்தை நேசித்தொருவர் என்ற வகையிலே அந்த அந்த கொள்கை மாற்றங்கள் அவருக்கு தாங்க முடியாமல் அவர் ஒதுங்கினவர். அந்த பண்பு, அந்த நேர்மைத்தன்மை தான் நான் நினைக்கிறேன் அவர் மீது நான் தனிப்பட்ட முறையிலேயே நம்முடைய அமைப்பு அவர் மீது வச்சிருக்கிறதுக்கு, அந்த மதிப்பு வச்சிருக்கிறதுக்கான பிரதான காரணம். விடுதலை புலிகளின் தலைமையால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆளுமையே கனகசபை ஐயா என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்தார். இன்றைய தினம் தன்னுடைய நேரத்தை எனக்கு மாற்றி தந்த கௌரவ தயாஸ்ரீ ஜெயசர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மிக முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக 2004 தொடக்கம் 2010 வரை பல நெருக்கடிகள், அச்சுறுத்தல் காலத்தில் கடமையாற்றிய நேர்மையான மனிதராக மறைந்த தன்மன் பிள்ளை கனகசபை அவர்களின் இழப்பு எமக்கு மிகுந்த கவலையை தந்திருந்தது. அவர் காலத்திலே நான் பாராளுமன்றம் செல்லாவிட்டாலும் அவருடைய செயல்பாடுகள், அமைதியான நடத்தை தொடர்பாக நான் அறிந்துள்ளேன். கடந்த 2004 ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவானார்கள். அதில் கூடிய விருப்பு வாக்குகளை அவர் பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக கனகசபை ஐயா தெரிவானார். அவருடன் அரியநேந்திரன், தியானந்தமூர்த்தி, தங்கேஸ்வரி ஆகிய 4 தேசிய பட்டியல் மூலமாக மாமனிதர் யோசப் பர்ராசிங்கம் அவர்களுமாக வரலாற்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முதல் தடவையாக மட்டக்களப்பில் 5 பாராளுமன்றம் சென்ற வரலாறு அதுவாகும். அந்த தேர்தலில் வடகிழக்கு 8 மாவட்டங்களிலும் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலும் விடுதலை புலிகளுடைய தலைமையே வேட்பாளர்களை தெரிவு செய்திருந்தனர். அதில் ஒரு நிர்வாக அதிகாரியாக இருந்த கனகசபை அண்ணரையும் விடுதலை புலிகள் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அந்த நேரம் தெரிவு செய்திருந்தார்கள். அந்த காலத்தில் தான் கருணா விடுதலை புலிகளிலிருந்து பிரிந்த காலமாகும். கருணா பிள்ளையான் அச்சுறுத்தல் அதிகரித்த காலம் அந்த காலம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை இலக்கு வைத்து கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்ட ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. அதனால் மாமனிதர்களான ஜோசப் பர்ராஜசிங்கம், மாமனிதர் ரவிராஜ், மாமனிதர் சிவனேசன், முன்னாள் எம்பி மாமனிதர் சந்திரநேரு ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்போது 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொந்த ஊருக்கோ மாவட்டங்களுக்கோ செல்லாமல் கொழும்பில் முடக்கப்பட்டிருந்தனர். மட்டக்களப்பில் தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொந்த மாவட்டம் செல்லாமல் மாதிவிலையில் அமைந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியிலே தங்கியிருக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டிருந்தது. அப்போது 2006 நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டத்துக்கு மஹிந்த அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டாம் என கனகசபை அவர்களுடைய மருமகன், அரியமன்னரின் சகோதரர் ஜெயானந்தமூர்த்தியின் மருமகன், தங்கேஸ்வரி அக்காவின் செயலாளர் ஆரியம்பதி அன்புமணி ஐயா ஆகிய 4 கடத்திய போது கனகசபை ஐயா மிகவும் அச்சத்தால் சோர்ந்து அரசியலே வேண்டாம் என முடிவெடுத்திருந்த ஒரு காலமாக அந்த 2006 இருந்தது. அந்த பயம் காரணமாக 2010 தேர்தலில் வேட்பாளராக அவர் சம்மதிக்கவில்லை. அதற்கு பின்னர் அவர் எந்த தேர்தல்களிலும் ஈடுபடவில்லை. அன்று அவருக்கு ஏற்பட்ட மனக்கவலை தொடர்ந்தும் பல ஆண்டுகள் நீடித்திருந்ததை நான் அவருடன் ஒரு தடவை கதைக்கும் போது மனம் விட்டு கூறினார். அரசியலுக்கு வருவதற்கு முன்னம் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்கள பணிப்பாளராகவும் சேவையாற்றி மக்களுடன் நேர்மையாக சிறந்த பணிகளை செய்த ஒருவர் 86 அகவையில் இறையடி சேர்ந்தார். அன்னாரின் பிரிவால் துயரிருக்கும் குடும்பத்தினர், குறிப்பாக அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினருக்கும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மக்கள் ஆணை என்பது 2004 ஆண்டு மிக தெளிவாக வழங்கப்பட்டிருந்தது.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இலங்கை வரலாற்றிலே தமிழர்கள் பல தடவைகள் தங்களுடைய ஆணைகளை வழங்கியிருக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் 1977 ஆண்டு நடந்த தேர்தலில் தமிழீழத்துக்கான வட்டுக்கோட்டை தீர்மானம் பன்னாகத்திலே இயற்றப்பட்ட தீர்மானத்தை அவர்கள் வரவேற்று வாக்களித்திருந்தார்கள். அதற்கான ஒரு ஜனநாயக பொது வாக்கெடுப்பாகவே அது இருந்தது. அதனால்தான் இன்றும் 50 ஆண்டுகள் கடந்தும் கூட வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது, வட்டுக்கோட்டை பன்னாகத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்பது தமிழீழத்துக்கான ஒரு தீர்மானமாக இருந்திருக்கிறது. அதேபோல யுத்தம் முடிந்த கையோடு 2009 ஆண்டிலே நாடு கடந்த தமிழீழ அரசை உலகமெல்லாம் இருக்கிற மக்கள் தேர்தல் மூலமாக தெரிவு செய்தார்கள். அது கூட மக்கள் அங்கீகரித்த ஒரு தேர்தலாக இருந்தது. 2004 ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு தமிழர்களுடைய தலைமையாக முன்வைத்து அந்த நேரத்திலே 4 கட்சிகள் ஒன்றாக கூட்டாக கேட்டபொழுது தமிழ் மக்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை சபைக்கு அனுப்பி தங்களுடைய ஆணையை வழங்கியிருந்தார்கள். ஆகவே இந்த வரலாறு மிக முக்கியத்துவமானது. நாங்கள் இப்பொழுதும் அதே நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் மாறி மாறி வந்த சிங்கள அரசுகளிடமிருந்து இன்னும் ஒரு நேர்த்தியான வெளியான பார்வை வரவில்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. இப்பொழுதும் கூட இந்த நாட்டினுடைய டாலருக்கு எதிரான பெறுமதி அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த நாட்டினுடைய பணவீக்கம் மிக மோசமாக இருக்கிறது. பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடியை சார்ந்து போகிறது என ஜனாதிபதியே சொல்லுகின்ற ஒரு சூழலில் நீங்கள் இனங்களை ஒற்றுமைப்படுத்தி இனங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து ஒரு நியாயமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வுக்காக உழைத்தவர்களில் கனகசபை ஐயாவும் ஒருவர் என்பதையாவது நீங்கள் கவனத்திலே எடுத்து இந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த நாளில் ஒரு முக்கியத்துவமான கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். மிக முக்கியமாக பேராசிரியர் திசவிதாரண, எஸ்சி முதுகுமாரன, சந்திரதாச கலப்பதி, நந்தன குணதிலக, மகேந்திர அதிகாரி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த சபையில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நல்லது கெட்டதலுக்கு அப்பால் எல்லோரும் இணைந்திருந்தால் இந்த நாட்டில் இப்பொழுதும் கூட ஒரு தீர்வை எட்ட முடியும். இருக்கின்ற எல்லோருக்குள்ளும் இருக்கிற அந்த நல்ல உறவுகளையும் நல்ல தீர்மானங்களையும் எடுப்பதற்கு இந்த அனுதாப பிரேரணைகளின் பொழுது கனகசபை ஐயாவினுடைய ஆத்மா மீது நான் கேட்கிறேன், இருக்கின்ற இந்த இறந்து போன ஆத்மாக்கள் மீது கேட்கிறேன். இந்த சபையில் இருக்கின்ற சிங்கள தலைவர்கள், சிங்கள கல்விமான்கள், சிங்கள தனவான்கள், நீங்கள் யோசியுங்கள். இந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் எவ்வளவு விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதற்கு ஒரு காலமாக நேரமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் நான் கனகசபை ஐயாருடைய குடும்பத்தினருக்கும் பிள்ளைகளுக்கும் நான் என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றிகள். இந்த மாதம் ஆசியாவிலேயே மிக மோசமான செயல்திறன் கொண்ட நாணயமாக இலங்கை ரூபா அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி வர்த்தக இணையதளமான ப்ளூம்பர்க் இதனை அறிவித்துள்ளது. இலங்கை ரூபாவின் செயல்திறன் தொடர்பில் ப்ளூம்பர்க் இணையதளம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகின்றது. இனிவரும் நாட்களிலும் கூட ரூபாவின் பெறுமதி சரிவை சந்திக்கக்கூடும். எரிபொருள் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணிகளினால் இந்த பெறுமதி வீழ்ச்சியை இலங்கை ரூபா எதிர்கொண்டுள்ளது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ரூபாவின் பெறுமதி குறைவடைந்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் அண்மையில் பல முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ் தாக்குதல் நடந்த அன்று அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சல்லே ஆசாத் மௌலானாவுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாக கூறினார். ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை மேற்கோள் காட்டி திலீப் பேரிஸ் இந்த தகவலை நீதிமன்றில் முன்வைத்துள்ளார். குறித்த தொலைபேசி அழைப்பின் மூலம் காலிமுகத்திடல் தாஜ் சமுத்திரா ஹோட்டலுக்கு அருகில் உள்ள கடற்கரையில் இருக்கும் ஒருவரின் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு அவருக்கு உதவி செய்து அவரை குறிப்பிட்ட இடத்திலிருந்து இறக்கிவிடுமாறு கோரப்பட்டுள்ளது. இருப்பினும் அழைப்பில் தான் மட்டக்களப்பில் இருப்பதாக ஆசாத் மௌலானா கூறியதும் சுரேஷ் சலே தொலைபேசி அழைப்பை துண்டித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. திலீப் பேரிஸ் தெஹிவளை டிராபிகல் என் விடுதியில் குண்டை வெடிக்க செய்து உயிரிழந்த அப்துல் லத்தீப் ஜமீல் தான் அழைப்பில் குறிப்பிடப்பட்ட நபர் என்று நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அப்போதைய பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பணிப்பாளராக இருந்து தற்போதைய கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வருண ஜாயசுந்தரம் அந்த காலப்பகுதியில் அப்துல் லத்தீப் ஜமீல் ஒரு பயங்கரவாதி அல்ல என்று அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்துல் லத்தீப் ஜமீல் தொடர்பாக
அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்து ஜாவர்தன 2017 நவம்பர் 8 அன்று அப்போதைய போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு ஒரு விரிவான கடிதத்தை அனுப்பியிருந்தார். ஜமீல் IS அமைப்பின் சித்தாந்தத்தின்பால் தீவிரமாக ஈர்க்கப்பட்டவர் என்றும் 2015 ஏப்ரல் 12 அன்று சிரியாவில் உயிரிழந்த முதல் இலங்கை IS உறுப்பினர் முகமது முஹிசின் நிலாமுடன் தொடர்புகளை பேணியவர் என்றும் 2014 நவம்பர் 12 அன்று துருக்கிக்கு சென்றவர் என்றும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் அவர் மேற்கத்திய உணவு மற்றும் ஆடைகளை நிராகரித்து கொழும்பில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் IS சித்தாந்தத்தை பரப்பி வருவதாகவும் பிற மதத்தினரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படும் அபாயம் இருப்பதாகவும் அந்த புலனாய்வு அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் மாதிபர் 2017 நவம்பர் 9 அன்று விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அல்லாமல் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளார். அப்போதைய பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைவர் பிரதி போலீஸ் மாதிபர் நாலக சில்வா தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2018 ஏப்ரல் 12 அன்று ஜமீல் அப்பிரிவுக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போது அவர் ஷரியா சட்டத்தை விரும்புவதாகவும் ஆனால் IS அமைப்புடன் தொடர்பு இல்லை என்றும் துருக்கிக்கு தனது சகோதரருடன் ஒரு கண்காட்சிக்காக சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் TID பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட வருண ஜெயசுந்தரும் 2019 மார்ச் 6 அன்றும் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்னரான 2019 ஏப்ரல் 8 அன்றும் போலீஸ் மா அதிபருக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். அதில் ஜமீல் தீவிரவாத கருத்துக்களை கொண்டவர் அல்ல என்றும் அவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பிரதேசவாசிகளுடன் இணக்கமாக அமைதியாக வாழ்ந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட காலப்பகுதியிலும் யமீல் உள்ளிட்ட குழுவினர் குண்டுகளை தயாரித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட சில நாட்களுக்குள்ளேயே ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடந்த அன்று ஜமீல் முதலில் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தங்கியிருந்து அங்கு ஒரு தாக்குதலை திட்டமிட்டுள்ளார். ஆனால் குண்டு வெடிக்காததால் அது தோல்வியடைந்தது. அதன் பிறகு அவரது தொலைபேசிக்கு வந்த அழைப்புக்கு பிறகு அவர் ஹோட்டலை விட்டு வெளியேறி டிராபிக்கல் லேன் விடுதியில் தனது பையை வைத்துவிட்டு ஆசாத் மௌலானாவின் வீட்டிற்கு அருகில் உள்ள எபனேசர் மசூதிக்கு சென்றதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு தங்கியிருந்து வெளியே வந்தபோது அமீர் என்ற முன்னாள் போலீஸ் அதிகாரி அவரை சோதனையிட்டதுடன் யமீலின் மனைவிக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து தகவல்களை உறுதிப்படுத்தியுள்ளார். அதன் பிறகு ஜமீல் மீண்டும் டிராபிக்கல் லேன் விடுதிக்கு சென்று குண்டை வெடிக்க செய்து உயிரிழந்துள்ளார். யமீல் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்து வெளியேறுவதற்கு முன் அவருக்கு யார் அழைப்பு விடுத்தார்கள் அல்லது அவர் எபனேசர் மசூதிக்கு சென்றதன் நோக்கம் என்ன என்பது குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் ஜமீல் தொடர்பான டிராபிக்கல் லேன் சம்பவத்தை TID விசாரித்ததும் யமீலின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமரா அமைப்பை அவர்கள் எடுத்து சென்ற பிறகு யமீல் வீட்டில் இருந்து வெளியேறிய நேரம் முதல் புலனாய்வு அதிகாரிகள் அந்த வீட்டிற்கு வரும் வரையிலான முக்கியமான காலப்பகுதிக்கான காட்சிகளும் காணாமல் போயிருப்பதும் விசாரணை செயல்முறை தொடர்பாக கடுமையான சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் இதுவரை 10க்கும் மேற்பட்டவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது பல டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கபில சந்திரசேனவுக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லுப்பிட்டியவில் உள்ள வீட்டிலிருந்து கடந்த 8ஆம் தேதி அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. இதன்போது 4 சாட்சிகளிடமிருந்து சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நிதி அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன்ஸ் ஹில்லில் உள்ள 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு கொள்முதல் தொடர்பான வழக்கில் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மல்வான இல்லம் தொடர்பில் ஃபசில் ராஜபக்ஷ சிக்கியிருந்தார். ஏற்கனவே பல ராஜபக்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படும் 21 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இன்று காலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களில் மகவத்தே சாமரு மற்றும் குடு சமிந்து ஆகியோர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் மோசமான வானிலை காரணமாக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வரவிருந்த பல விமானங்கள் மத்துள்ள விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. குறித்த விமானங்களில் சிலவற்றிலேயே இந்த சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மகவத்தை சாமரு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வடக்கு மாகாணத்தில் சேவையின் தேவை கருதி இடமாற்றம் என்ற பெயரில் கல்வியை மோசமாக பாதிக்கும் வகையில் செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இடமாற்றங்கள், வருடாந்த இடமாற்றம், சேவையின் அவசிய தேவை, ஒழுக்காற்று நடவடிக்கை ஆகிய தருணங்களிலேயே மேற்கொள்ள முடியும். சேவையின் அவசிய தேவை கருதிய இடமாற்றமானது ஒரு ஆசிரியரது தேவை மிக அவசரமாக தேவைப்படும் இடத்தில் குறித்த ஆசிரியரது சேவையை குறித்த பாடசாலைக்கு தேவைப்படும் இடத்தில் ஒரு ஆசிரியரை குறித்த நிலையத்தில் வைத்திருப்பதனால் அவரால் பிரச்சினை வளர்கின்றது. இந்த 3 சந்தர்ப்பங்களிலேயே மேற்கொள்ளப்பட முடியும். ஆனால் வடக்கு மாகாண கல்வி அதிகாரிகளினால் ஆசிரியர் தொழிற்சங்கங்களுடனான கலந்துரையாடலோ அச்சங்களின் பங்களிப்புகளோ இன்றி பெருந்தொகை ஆசிரியர்களுக்கு வடமாகாண கல்வி அதிகாரிகளினால் சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற அடிப்படையில் 193 ஆசிரியர்களுக்கு ஜனநாயக விரோதமானதும் சர்வாதிகாரமான முறையிலும் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் தாபன விதிக்கோவையை அத்தியாயம் 3 பிரிவு 3.3 பிரகாரம் இடமாற்றத்தக்க 25 அல்லது அதனிலும் கூடிய தொகையினரை கொண்ட பணியாளர்கள் உள்ள ஒவ்வொரு திணைக்களத்திலும் இடமாற்ற சபை ஒன்றோ அதற்கு மேற்பட்டனவோ நிறுவப்பட வேண்டும் என்று 2013 3ஆம் திகதி 1817 30ஆம் இலக்கு அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்ட வடக்கு மாகாண அரசு சேவைக்கான தாபன நடைமுறை ஒழுங்கு விதிக்கோவையின் 188வது பிரிவில் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 2310 29ஆம் இலக்கு 2022 12 14ஆம் திகதி அதிவிசேட வர்த்தமானியின் பிரிவு 259 அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் சேவையின் அவசர தேவைகளின் பெயரில் இடமாற்றம் செய்யப்படும் முன்னர் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற அதிகாரி அல்லது நியமிப்பு செய்யும் அதிகாரி அத்தகைய தேவையொன்று பிரிவு 258 குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு இணங்க உண்மையிலேயே எழுந்துள்ளது எனவும் அந்த இடமாற்றம் அடுத்த வருடங்கள் இடமாற்றங்கள் செய்யப்படும் வரையில் பிற்போட முடியாது எனவும் தனிப்பட்ட முறையில் திருப்தியுறல் வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இயக்கச்சியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியை மக்களிடமிருந்து பிடுங்கி ராணுவத்துக்கு வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மும்முரமாக செயல்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தனியாருக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் ஹடாத்தாக ராணுவ முகாம் அமைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே குறித்த ராணுவ முகாம் உள்ள பகுதியை அளவீடு செய்வதற்காக நில அளவை திணைக்களம் வருகை தந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பினால் திரும்பிச் சென்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பாதுகாப்பு தரப்பினரின் தேவைக்காக சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையையும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் குறித்த தீர்மானத்தை மீறி காணி உரிமையாளர்களுக்கு அறிவிக்காமல் அடாத்தாக ராணுவ தேவைக்காக மக்களின் காணிகளை அபகரிப்பதை ஏற்க முடியாது. வடகிழக்கில் யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின்னர் ராணுவமயமாக்கல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்காக தொடர்ந்து அதிகரித்து நிதி ஒதுக்கீடு இடம்பெறுகின்றது. அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதியில் ராணுவ வைத்தியசாலை தனியார் காணிகளில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகின்றது. ஆகவே மக்களின் காணிகள் மக்களுக்கு என யாழ்ப்பாணத்தில் அடிக்கடி கூறும் ஜனாதிபதி மக்களின் காணிகளை மக்களுக்கு தெரியாமல் அபகரிப்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக மணல் விநியோகத்தில் ஒரு சீரற்ற நிலை காணப்பட்ட நிலையில் தற்போது மாவட்டத்தில் நிர்ணயம் செய்யப்பட்ட விலைக்கு மணல் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மன்னார் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கான மணல் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,